அவரை மகிமைப்படுத்தவும் நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆனபடியால் எழுந்து நின்று நாம் ஒரு வேத பகுதியை வாசித்து பின்பாக நாம் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இப்படி வேதப்பத்திலிருந்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையும் நாம் ஒருமனப்பட்டவர்களாக நாம் வாசிப்போம். 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆமென். நாம் இந்த ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். போதரங்களை ஜெபத்தில் வழி நடத்தும் போது நாம் ஒருமனப்படுவோம். இந்த காலை வேளையிலே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய கிருபை, புதிய நாளுக்காய் நன்றி கூறுகிறோம். உடைய அளவில்லாத இரக்கமும் தயவும் எங்கள் மேல் இருக்கிறபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சென்ற வாரம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி போதித்து ஆலோசனை கொடுத்து எச்சரித்து வழிநடத்தி அன்பு பிதாவே, இந்த புதிய வாரத்தை உடைய பாதத்திலே வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கர்த்தாவே உடைய நாமம் மகிமைப்படவும், உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் உணரவும், உங்கள் சத்தத்தை கேட்கவும் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் உண்டாக்கப்பட்ட நோக்கமே உம்மை துதிப்பதற்காகத்தான். நாங்கள் ரட்சிக்கப்பட்டதே, நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டதே உமக்குரிய துதியை செலுத்துவதற்காகத்தான். அதனால நாங்கள் சிறு கூட்டமாக கூடி வந்திருக்கிறோம். ஆங்காங்கே வீடுகளிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் கூடி இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே கூடி ஆராதிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், எங்களோடு கூட சேர்ந்து ஆவியிலே ஒருமனப்படுகிறார்கள். அப்பா தகப்பனே, இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து, இந்த அளவில் ஆண்டவரே இந்த யூனிவர்சலான ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து, இந்த நாளிலும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் உடைய தேவ பிரசன்னம் இறங்குவதாக கர்த்தாவே. அவருடைய நோய்கள் வியாதிகள் குணமாகட்டும், கட்டுகள் உடையட்டும். ஆண்டவரே, உடைய சத்தம் ஒலிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே செய்யப்படுகிற இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து உடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்தியுள்ளோம். உமக்கே துதி கன மகிமை சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். நாம் இந்த பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. ஆனபடியால் நாம் எல்லா வேளையிலும் ஆண்டவரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஒரு பாடலை பாடி அவரை மையப்படுத்துவோமாக. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூத பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூத பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானா.
அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் அலையத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் அலையத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பா. உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பா. உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூத பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூத பாடிடும் தொனி கேட்குதே. ஆமென். கர்த்தர் ஒருவரை துதிக்க பாத்திரரும் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆனபடியால் வேதம் சொல்லுகிறது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது உங்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறவராக இருக்கிறபடியால் அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி மீண்டுமாக ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தரை மையப்படுத்துவோமாக. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரிலை எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரிலை எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். நாதனை துங்கமை தேவனை பொங்குன காதலுடன் துய தூதர் தோளும் செய்யும். நாதனை துங்கமை தேவனை பொங்குன காதலுடன் துய தூதர் தோளு செய்யும். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் பாரிதி பொங்கிட பாரில் நடந்தாற்போ நீள்மேல் நடந்தகும். சீரும் புயலினால் பாரிதி பொங்கிட பாரில் நடந்தாற்போ நீள்மேல் நடந்தகும். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்து. வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி
பணிந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரிலே எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். போய்கிடமற்ற அம்மாக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த போய்கிடமற்ற அம்மாக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரிலே எனக்கு மற்றேதும் வேண்டாமோ, பாதம் ஒன்றே வேண்டும். நாளிலந்தோர் உயர்வானிலம் தேரவ ஆணி துளைத்திட தானே கொடுத்தகும். நானிலம் தோர் உயர்வானிலம் தேரவ ஆணி துளைத்திட தானே கொடுத்தகும். பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரிலே எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பாதம் ஒன்றே தான் நமக்கு ஆறுதலும் தேறுதலுமாயிருக்கிறது. ஆனபடி அவர் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிருக்கிறார். அவருடைய மீண்டும் அவர் பாடலை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமாக. நான் பாட வருகிறேன். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருவமாயிருக்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொல்லப்பட்டுள்ளது. ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்க மாட்டோம், நாங்கள் கலங்க மாட்டோம், கலங்க மாட்டோம், நாங்கள் கலங்க மாட்டோம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்க மாட்டோம், நாங்கள் கலங்க மாட்டோம்,
கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நாம ஸ்தோத்திரிப்போமாக. துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நான் பாட வருவீரையா, நான் போற்று மகிழ்வீரையா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே. தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீர்,
என்னை வரைந்தீரே எந்தன் மதில்கள் உமக்கு முன்னே நான் பாட வருவீரையா நான் போற்ற மகிழ்வீரையா இமை பொழுதும் என்னை மறந்தாலும் இரக்கத்தாலே என்னை சேர்த்து கொள்வேன் இமை பொழுதும் என்னை மறந்தாலும் இரக்கத்தாலே என்னை சேர்த்து கொள்வேன் உந்தன் அன்பை நான் மறப்பேனோ உந்தன் அன்பை நான் மறப்பேனோ ஜீவனாளெல்லாம் பாடிடுவே நான் பாட வருவீரையா நான் போற்ற மகிழ்வீரையா மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் கிருபை என்னை விட்டு விலகாது மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் நேற்றும் என்றும் என்றும் மாறாது நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் உந்தன் வாக்குகள் மாறாது நான் பாட வருவீரையா நான் போற்ற மகிழ்வீரையா நான் பாட வருவீரையா நான் போற்ற மகிழ்வீரையா என் வாழ்விலே வந்தீரையா புது வாழ்வு தந்தீரையா என் வாழ்விலே வந்தீரையா புது வாழ்வு தந்தீரையா. கர்த்தர் ஒருவர் நம்மளை சந்தித்திருக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்றோ அழிந்து போயிருக்கும். நம்முடைய கர்த்தர் நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சித்து நம்மளை எல்லா விதமான தீங்கிலிருந்தும் விடுவித்து இன்றும் நம்மளை அவர் ஜீவனுள்ள ஒரு தொகையில் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பிதாவானவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறபடியால் அவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி எல்லா தீங்குக்கும் போதுமானவராக நம்மளை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனபடியாக நம்ம விண்ணப்பங்களுக்கும் கடந்து செல்லும் முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் விண்ணப்பங்களுக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஏழைகளின் பெலனே எளியவரின் திடனே ஏழைகளின் பெலனே எளியவரின் திடனே புயல் காற்றிலே என் புகழிடமே புயல் காற்றிலே என் புகழிடமே கடும்பெயிலினிலே குளிர் நிழலே கடும்பெயிலினிலே குளிர் நிழலே கர்த்தாவே நீரே என் தேவன் நீரே என் தெய்வம் கர்த்தாவே நீரே என் தேவன் நீரே என் தெய்வம் உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி துதித்து துதித்திடுவேன். அதிசயம் செய்தீர் ஆண்டவரே அதிசயம் செய்தீர் ஆண்டவரே ஏழைகளின் பெலனின் எளியவரின் திடனே ஏழைகளின் பெலனே எளியவரின் திடனே புயல் காற்றிலே என் புகழிடமே புயல் காற்றிலே என் புகழிடமே கடும் வெயிலினிலே
குளிர் நிழலே கடும்பையிலினிலே குளிர் நிழலே தாயை போல தேற்றுகிறேன் ஆற்றுகிறேன் தாயை போல தேற்றுகிறேன் ஆற்றுகிறேன் தடுமாறும் போது தாங்கி அணைத்து தடுமாறும் போது தாங்கி அணைத்து தயவோடு நடத்துகிறேன் உம்மடியிலே நான் இளைப்பாறுவேன் உம்மடியிலே நான் இளைப்பாறுவேன் ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே ஏழைகளின் பலனே புயல் காற்றிலே என் புகழிடமே புயல் காற்றிலே என் புகழிடமே கடும்பெயிலினிலே குளிர் நிழலே கடும்பெயிலினிலே குளிர் நிழலே. ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆனபடியால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். ஆனபடி அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து இந்த விண்ணப்பங்களுக்காக நாம் கடந்து செல்வோமாக. விசேஷமாக அந்த நாடுகளை இந்த வழி ஆட்டி படைக்கிற அந்த கொரோனா வைரஸுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அதன் வல்லமை அவர் செயலிழக்க பண்ணி இந்த நாடுகளை தப்புவிப்பார். அதோடு நாம் வசிக்கும் இந்த நெதர்லாண்டில் கூட அது மிகவும் அதிகமாக இருக்கிறபடியால் அந்த தாக்கம் உக்கிரகம் அடங்கி கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாம் இந்த உலகில் ஜெபிப்போம். இந்த உலகில் நான் ஜெபிக்கும் போது நீங்கள் ஒருமனப்படுங்கள். அன்பின் தகப்பன், இந்த அருமையான வேளையிலும் ராஜா நாங்கள் ஒருமனப்படுகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த நாடுகளை அலக்களிக்கிற ஆண்டவரே சுவாமி துன்புறுத்துகிற அந்த கொரோனா வைரஸின் வல்லமை இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே நீங்கி கர்த்தாவே நாடுகளில் சுபிட்சம் ஆண்டவரை உண்டாகும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. கர்த்தாவே சுவாமி, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்கிற பிரகாரம் உங்களால் ஒருவரால் மாத்திரம்தான் இந்த வல்லமையை தாக்கத்தை முறியடித்து இந்த நாடுகளை தப்புவிக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த நெதர்லாந்து நாட்டுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸின் வல்லமை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலிழந்து ஆண்டவரே இந்த நாட்டை நீங்கள் ஆசீர்வதித்து இந்த மக்களை நீங்கள் பாதுகாக்கும்படியாக கெஞ்சுகிறோம். யார் யாரெல்லாம் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ அவளை சொஸ்தப்படுத்தி ஆண்டவர் இந்த குடும்பங்களை குணமாக்கி கர்த்தாவே எங்களோட சுபிட்சத்தை ஆண்டவர் விடுதலை தரும்படியாய் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாம் மீண்டும் ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறபடியால் ஆண்டவர் சீக்கிரம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ளதை பற்றி கொண்டீரு என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனபடி இது கடைசி விளிம்பில் நாம் நிற்கிறோம். ஆனபடியாக நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்பட நாம் ஒவ்வொருவரும் பலப்பட கர்த்தர் தாமே நம்மளை முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் நாம் இந்த விலை ஒரு மனப்படி ஜெபிக்கும் போது மீண்டுமாய் போதரங்களை ஜெபித்திலே வழி நடத்துவார். நாம் ஒரு மனப்படுவோம். எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய வருகைக்காக எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய வருகையில் மறுரூபமாக்கப்பட கர்த்தாவே இயேசுவே எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆயத்தப்படுத்தி எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தும்படியாக உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடியால் ஆண்டவரே எங்களுடைய உலகத்தின் ஒத்த வேஷங்களுக்கு நாங்கள் ஆண்டவரை விழுந்து போகாதபடி உங்களுடைய வருகைக்கு எதிர்நோக்க இருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் கிருபை செய்யும்படியாய் உங்களுடைய கருத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள்
பரிசுத்தமுள்ள பிதாவே. ஒரு பாடலை பாடி நாம் இந்த கடவுளுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து சொல்ல போகிறோம். இயேசுராஜனின் வருகை இதோ சமீபத்தில் உள்ளதென்றறிவோ, அவரை சந்திக்க ஆயத்தமா, அவரை சந்திக்க ஆயத்தமாம். இயேசுராஜனின் வருகை இதோ சமீபத்தில் உள்ளதென்றறிவோ, அவரை சந்திக்க ஆயத்தமாம், அவரை சந்திக்க ஆயத்தமாம். கோடா கோடி தூத களத்துடனே துத்தியம் பாடவே தூதரை சந்திப்பார். கோடா கோடி தூத களத்துடனே துத்தியம் பாடவே தூயரை சந்திப்போம். பக்தியற்றி நடம் தோற்பலந்தி திட பயந்து நடந்தோர் குணலன் நீந்திட வெகு வேகமாய் வந்திடுவாம், வெகு வேகமாய் வந்திடுவாம். இயேசுராஜனின் வருகை இதோ சமீபத்தில் உள்ளதென்றறிவோ, அவரை சந்திக்க ஆயத்தமாம், அவரை சந்திக்க ஆயத்தமாம். ஆயத்தம் செய்துள்ளோர் அவளோடிருப்பார், அசுத்தம் நீக்கியோர் ஆசையாய் நோக்குவார். ஆயத்தம் செய்துள்ளோர் அவளோடிருப்பார், அசுத்தம் நீக்கியோர் ஆசையாய் நோக்குவார். ஆனந்தம் கொண்டுமே அவரை போற்றுவார், ஆறுதல் பெற்றிட அவரண்டை சேருவார். வெகு வேகமாய் வந்திடுவாம், வெகு வேகமாய் வந்திடுவாம். இயேசுராஜனின் வருகை இதோ சமீபத்தில் உள்ளதென்றறிவோ, அவரை சந்திக்க ஆயத்தமாம், அவரை சந்திக்க ஆயத்தமாம். சமாதான பிரபு ராஜரீகம் செய்வார், சதா அன்பு நீதி சந்தோஷம் அருள்வார். சமாதான பிரபு ராஜரீகம் செய்வார், சதா அன்பு நீதி சந்தோஷம் அருள்வார். சாத்தானின் சோதனை வேதனை அற்றுப்போம், சாவு நோவு துன்பம் தூயரம் கெட்டுப்போம். சமாதானம் சந்தோஷம் என்றென்றும், சமாதானம் சந்தோஷம் என்றென்றும். இயேசுராஜனின் வருகை இதோ சமீபத்தில் உள்ளதென்றறிவோ, அவரை சந்திக்க ஆயத்தமாம், அவரை சந்திக்க ஆயத்தமாம். அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் நாங்களுமே துதிக்கவும், உங்களை பாடவும், உங்களை நாங்கள் மகிமைப்படுத்தவும், விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும், நீங்கள் எங்களை பாராட்டின கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் உடைய வார்த்தையின் வேளையாயிருக்கிறது ராஜா. ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன பிரகாரம் இந்த நாளிலும் கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறேன்.
வார்த்தையை கொண்டு வருகிற மகனை பொறுப்படுத்து, பரிசுத்தாவியானவரை அடியானை ஆளுக செய்து நாவிலிருந்து நீங்கள் பேசும்படியாய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா துதி கன மகிமை செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. உட்கார்ந்து கொள்ளுங்கள். வார்த்தையின் பிள்ளைக்காக கடந்து செல்லுங்கள். நல்லது. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த காலை வேளையிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை தியானத்திற்காக மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். வாசிக்க கேட்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமென். பாருங்க, இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை திரத்தினோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை நாங்கள் செய்தோம் அல்லவா என்று சொல்வார்கள். ஆனால் பாருங்கள், இவர் எல்லோரும் தேவனுடைய நாமத்தினால தான் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அவருடைய நாமத்தினாலே என்ன செய்கிறார்கள்? தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை திரத்துகிறார்கள். அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிறார்கள். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அப்பொழுது அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர்களை ரிஜெக்ட் பண்ணி விடுகிறார், நிராகரித்து விடுகிறார். ஆகவே நாங்கள் இங்கே பார்க்கிறோம், அப்போ இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஏன் கிறிஸ்துவானவர் இவர்களை நிராகரிக்க என்ன காரணம் என்பதை குறித்து அந்த ஏன் என்ற அந்த காரியத்தை இன்றைக்கு நாங்கள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். ஆகவே இவர்கள் தேவனை விசுவசித்தவர்கள், தேவ நாமத்தினால் அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு அவருடைய ஒவ்வொரு கிரியைகளையும் என்ன செய்கிறார்? நிராகரித்து விடுகிறார். பாருங்கள், அது நாங்கள் மேலே 21வது வசனத்தை பார்க்கிற பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆகவே 2வது பகுதியை நாங்கள் விடுவோம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது என்ற அந்த வாக்கியத்தை வசனத்தை விட்டுவிட்டு இங்கே முதலாவது நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. யார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என்று பாருங்கள். அதே போல் இங்கே 24வது வார்த்தையில் வசனம் சொல்லுகிறார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. ஆகவே நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம், நாங்கள் இயேசு கிறிஸ்து 2 காரியங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார். ஒன்று, பிதாவின் சித்தத்தின்படி
செய்கிறவன் எவனோ. அடுத்ததாக நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ என்று சொல்லி 2 காரியங்களை இங்கே வலியுறுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் புத்தகம் 5வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் புத்தகம் 5வது அதிகாரம். இது நமக்கு தெரிந்தொரு கதைதான். அதாவது சீரிய நாட்டிலே ஒரு கொமாண்டர், படைத்தலைவன் இருந்தார். சீரிய நாட்டிலே ஒரு படைத்தலைவன் இருந்தார். அவருக்கு குஷ்டரோகம். அப்பொழுது அந்த இஸ்ரவேலிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறுமியும் அங்கே இருந்தார். அந்த சிறுமி சொல்லுகிறாள், இந்த படைத்தலைவன் நாகமான் சமாரியாவில் உள்ள தீர்க்கதரிசிகிட்ட போனால் இவருக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதை அது முதலாவது செய்தி வருகிறது. எப்படி? அதாவது சமாரியாவில் உள்ள தீர்க்கதரிசிகிட்ட போனால் இவருக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும் என்று சொல்லி. அப்போ இவர் சீரிய ராஜா என்ன செய்கிறார்? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். அப்போ அங்கே இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசிக்கிற பொழுது, நான் உயிர்ப்பிக்கவும் கொல்லவும் நான் தேவனா? இந்த சீரிய ராஜா என்ன செய்ய போகிறார்? தனக்கு விரோதிக்க சமயம் பார்க்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறார்? தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்ளுகிறார். இந்த காரியம் எலிசாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. எலிசா சொல்லுகிறார், நீரே உம்முடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்வானேன்? இஸ்ரவேலிய தீர்க்கதரிசி உண்டென்று அறியும்படி அவரை என்னிடத்திலே அனுப்பும்படி சொல்லுகிறார். இப்போ நாகமான் போய் எலிசாவுக்கு முன்பாக நிற்கிறார். நின்ற பொழுது எலிசா சொல்லுகிறார், நீர் போய் யோர்தானிலே 7 தடவைகள் மூழ்கி எழும்பும் என்று சொல்லி. அப்பொழுது நாகமானு கோபம் வருகிறது. ஏன் இங்கே விட தமஸ்குவில் நல்ல சிறந்த நதிகள் இல்லையா? அங்கே அர்னா இருக்குது, பருபா, அப்படிப்பட்ட நதிகள் இருக்கிறது. ஆகவே யோர்தான் தான் நான் சிறந்த நதி என்று சொல்லி கோபங்களில் ஏதோ அப்படி சிறுத்தர்கள் சொல்லுகிறார்கள். அவர் பெரிய காரியம் சொல்லியிருந்தால் நீ செய்து முடிப்பீர் அல்லவா? இது சிறிய காரியம் தானே, போய் நதியிலே மூழ்கி எழும்புன்னு சொன்ன பொழுது, அப்படி செய்த பொழுது அவருக்கு என்ன செய்கிறது? சுகம் கிடைக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம் இங்கே. அப்போ 14வது வார்த்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது, அதற்கு அவன், நான் வணங்குகிறதில்லை என்று, நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை 14 வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுங்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, ஒரு சீரிய நாட்டு மனுஷன் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவருடைய மாமிசம் சிறு பிள்ளையைப் போல எல்லாம் சுகமடைந்து விட்டது. இப்பொழுது இந்த நாகமான் எலிசாவிட்ட வந்து, நீர் எனக்கு சுகம், இஸ்ரவேலின் தேவனே, தேவன் என்னுடைய காணிக்கையை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வருகிற பொழுது எலிசா மறுத்து விடுகிறார். அப்படியே திருப்பி அனுப்பிவிடுகிறார். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம். 20வது வார்த்தையிலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்போம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக இரதத்திலிருந்து குதித்து, சுகசெய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுகசெய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிமின் மலைதேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தரவேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடே கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது
அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். பாருங்க, அப்ப இவன் நாகமான் போகிற பொழுது கேயாசி என்ன செய்கிறார்? நாகமானை பின்தொடர்ந்து இப்படித்தான் 2 வாலில் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு மாட்டு வஸ்திரம் தேவை என்று சொல்லி எஜமான் அனுப்பினார் என்று சொல்லி அங்கே போய் அப்பொழுது அந்த நாகமான் சொல்லுகிறார், நீங்கள் 1 அல்ல 2 வாங்கிவிட்டு வீட்டெல்லாம் வைத்துவிட்டு இப்பொழுது எலிசாவுக்கு முன்பாக வந்து இவர் ஒரு பாவம் செய்யாதவரை போல நிற்கிறார். பாருங்க, நாகமான ரெஸ்பான்ஸ் என்ன செய்தார்? அவர் அந்நிய தேசத்தான், சீரிய நாட்டைச் சேர்ந்தவர், வசனம் தெரியாதவர். ஆனால் தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானிலே அங்கே அவர் 7 தரம் முழுகின பொழுது அங்கே சுகத்தை பெற்றுக்கொண்டு போகிறார். ஆனால் கேயாசியை பாருங்கள், தேவ வல்லமை நிறைந்த மனிதனோடு வாழ்ந்தவர், எலிசாவோடு வாழ்ந்தவர், தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த சமூகத்தில் வாழ்ந்தவர், தேவ வசனம் நிறைந்த பகுதியில் வாழ்ந்தவர், சத்தியம் சூழ்ந்திருந்த பகுதியில் வாழ்ந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவ வார்த்தையின்படி வாழத் தவறிவிட்டார். பாருங்கள், த சேம் சிச்சுவேஷன்ஸ் இன்றைக்கு எங்கே பார்த்தால் நமக்கு வசனம் உண்டு. தேவன் நம்முடைய கையில் வார்த்தை எழுதி கொடுத்துருக்கிறார். எங்கே பார்த்தாலும் தேவவசனத்துக்கு குறைவே இல்லை. ஆனால் நாங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படி வாழுகிறோம். பாருங்கள், சீரிய நாட்டு நாகமான் வசனம் தெரியாத ஒரு மனிதன், அந்நியன். அவன் தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி யோர்தானில் போய் முழுகி ஆசீர்வாதத்தில் போய் விடுகிறார். ஆனால் இங்கே தேவ வசனம் நிறைந்த சூழல் இல்லை. பாருங்க, தேவனுடைய சத்தியம் நிறைந்த சூழல் இல்லை, தேவ வல்லமை நிறைந்த சூழல் இல்லை, தேவ பிரசன்னம் நிறைந்த சூழலில் வாழ்ந்த இந்த கேயாசி தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தேவ வார்த்தையை பிரயோகிக்க அவர் தவறிவிட்டார். அதனால் அவர் கிடைத்தது என்ன? ஆசீர்வாதம் அல்ல, சாபம்தான் கிடைத்தது. பாருங்க, இந்த சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக அநேக தடவைகள் பதிவை வைக்கிறார், பாளையத்தை வைக்கிறார். அப்படி எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லி அநேக தரம் இந்த இஸ்ரவேல் ராஜா தன்னை காத்து கொள்ளுகிறார். அப்பொழுது சீரிய ராஜா என்ன செய்கிறார்? யார் நம்முடைய இந்த ஆலோசனைகளை இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிக்கிறவன் என்று சொல்லி அவனை யாராவது சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கிற பொழுது ஊழியக்காரர் சொல்கிறாங்க, அங்கே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, நீர் பள்ளி அறையில் கதைப்பதை கூட இஸ்ரவேல் ராஜாவுக்கு அவர் தெரியப்படுத்துவார். அதனால் என்ன செய்கிறார்? சீரிய ராஜா எலிசாவை பிடிக்க தண்டுகளை அனுப்புகிறார். இதையெல்லாம் தெரிந்த கேயாசி பாருங்க, அங்கே வசனம் சொல்லுகிறது, பின்பு அவன் உள்ளே போய் 26வது, அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற பொழுது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பாருங்க, தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய இமைகள் எல்லாரையும் சோதித்து அறிகிறது. நாங்கள் சில என்ன செய்து விடுவோம்? இதை தேவன் பார்க்க மாட்டார் என்று நாங்கள் வார்த்தையை பின்பக்கம் வைத்துவிட்டு நம்முடைய சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து விடுவோம். கேயாசி அப்படித்தான் சொன்னார். கேயாசி வந்து எலிசாவுக்கு முன்பாக நிற்கிறார், ஒரு பாவம் செய்யாத ஒரு மனிதனைப் போல சொல்லுகிறார், அந்த மனிதன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற பொழுது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பாருங்க, தெய்வ பயம் இல்லாத சூழ்நிலையில் இவர் ஒரு பயமற்ற வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறார். வசனம் நிறைந்த சூழ்நிலை தான், சத்தியம் நிறைந்த சூழ்நிலை தான், தேவ வல்லமை நிறைந்த சூழ்நிலை தான். அவரோடு வாழ்ந்த மனிதன்தான் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தேவ வார்த்தையை அவர் என்ன செய்து விட்டார்? பிரயோகிக்க தவறிவிட்டார். ஆகவே நாங்களும் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய கையில் வேதத்தை எழுதி கொடுத்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தை நமக்கு அனுதினமும் கிடைக்கலாம். தேவன் அந்த வசனம் நிறைந்த சூழலை வாழ்வது முக்கியமல்ல, நாம் தேவனுடைய வார்த்தையின்படி எப்படி வாழுகிறோம் என்பதான் முக்கியம். கேயாசி தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தேவ வார்த்தையை அப்ளை பண்ண தவறிவிட்டார். சேம் சிச்சுவேஷன் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1 நாங்கள் 4 வரை வாசிப்போமா?
அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? பாருங்க, இங்கே நாங்கள் பார்க்கிறோம் இந்த அனனியா பேதுரு யார்? அதாவது மருவ மலையில் போய் அந்த மலையில் போய் இயேசு கிறிஸ்து மருவமானதை கண்ணார கண்டு ஒரு மனிதன், மனிதன். அதான் பேதுரு 20 சொல்லுகிறார், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளையெல்லாம் அந்த மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள். இதுவர் என்னுடைய நேசுகுமாரன், இவர்கள் நான் பிரியமாக இருக்கிறேன் என்பதை காதாலே கேட்டவர்கள். பாருங்க, அந்த பெந்தகோஸ்து நாளில் பரிசுத்தாவி பொழியப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுகிற பொழுது அநேகர் தங்களுடைய மொழிகளை கேட்டவர்கள். ஒரு சில நிமிடங்கள் பிரசங்கம் செய்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள். பேர் நடந்து போகிற பொழுது அவருடைய நெல் பட்டால் கூட அநேகர் சுகமடைந்தார்கள். மரித்தோர் உயிரிழச் செய்த பேதுரு அப்படிப்பட்ட தேவ மனிதன், தேவ வல்லமை நிறைந்த மனிதன், பரிசுத்தம் நிறைந்த மனிதன், தேவ பிரசன்னம் நிறைந்த சூழ்நிலை, தேவ வசனம் நிறைந்த சூழ்நிலை, சத்தியம் நிறைந்த சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் தான் யார் வாழ்ந்தார்கள்? அனனியாவும் சப்பிராளும். ஆனால் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை பிரயோகிக்க தவறிவிட்டார்கள். அதனால் அவர்கள் கிடைத்தது என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆகவே நான் கற்றுக்கொள்ளுகிற காரியம், வசனம் நிறைந்த சூழல். இப்போ நமக்கு வேதம் கிடைக்கிறது, எங்கு பார்த்தாலும் நீங்கள் யூடியூப் போனால் இன்டர்நெட்டை போனால் எங்கே பார்த்தாலும் வசனத்துக்கு குறைவே இல்லை. ஆகவே வசனம் நிறைந்த சூழ்நிலையில் வாழ்வது முக்கியமல்ல, நாம் தேவனுடைய வார்த்தையின்படி எப்படி வாழுகிறோம் அதான் முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள், கேயாசியுடைய வாழ்க்கை, நெனனியா சப்ராவுடைய வாழ்க்கை, வசனம் நிறைந்த சத்தியம் நிறைந்த பிரசன்னம் நிறைந்த சூழ்நிலை தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை பிரயோகிக்க தவறிவிட்டார்கள். பிசாசு நம்மை பிடிக்கிறது நம்முடைய இன்டெலெக்சுவலை. இவர்கள் பாவித்தது நம்முடைய இன்டெலெக்சுவல், தங்களுடைய சுய அறிவை சுய ஞானத்தை பாவித்து தேவனங்க கண்டுகொள்ள போகிறார், இதை தேவனங்கே பார்க்க போகிறார்னு சொல்லி அப்படி வாழ்ந்ததினாலே அவர்களுக்கு கிடைத்தது என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பு. தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வைக்க இவர்கள் தவறிவிட்டார்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு இப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 நாங்கள் வாசிப்போமா? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமேன். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே ஒரு சூழலாம் வருகிறது. 40 நாட்கள் பாலைவனத்தில் தண்ணியும் இல்லை, சாப்பாடும் இல்லை. அவருடைய சரீரத்துடைய ஒவ்வொரு அணுக்களும் பசியினாலும் தாகத்தினாலும் துடித்திருக்கும். 40 days வறண்ட இடம் பாலைவனம். அந்த நேரம் இவருடைய இன்டெலெக்சுவல், அதாவது இவருடைய மைண்டை பிசாசு தாக்க வருகிறது. வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். அது என்ன செய்தார்? அதாவது சொல்கிறார் பாருங்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையை தூக்கி முன்னுக்கு வைத்தார். தி ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன், தனக்கு வர ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பாருங்கள், அவர்கள் வார்த்தையை தூக்கி வைக்க மறந்து விட்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையை முன்னுக்கு வைத்து பிசாசை மேற்கொண்டு ஜெயம் கொண்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதான் சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். 10-11 வசனங்களை பார்க்கிற பொழுது, சங்கீதம் 119, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழித்தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
பாருங்க, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். பாருங்கள், சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், உம்முடைய கற்பனைகளை விட்டு நான் வழி விலகி போகாதபடிக்கு, உம்முடைய வார்த்தையை விட்டு நான் வழி விலகி போகாதபடிக்கு உம்முடைய வாக்கை இருதயத்திலே வைத்து நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் பாருங்கள், நாங்கள் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் வர சூழ்நிலைகளில் தேவனுடைய வார்த்தை நமக்கு எதை சொல்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். எக்ஸாக்ட்லி அப்படி வேறு ஒவ்வொரு வாழ்க்கையுடைய ஒரு சூழ்நிலைகளையும் வசனம் நமக்கு எதை சொல்லுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, அதாவது அது சரியான முறையில் அது வாசனத்தை புரிந்து கொள்ள நாங்கள் தவறி விடுகிறோம். அதான் எபேசு சபைக்கு பவுல் ஜெபம் பண்ணுகிற பொழுது என்ன ஜெபம் பண்ணுகிறார்? தேவனுடைய இந்த ஆழத்தை, அகலத்தை, ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்ளும்படி இவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன்ஸில் தேவனுடைய வார்த்தை எக்ஸாக்ட்லியாக என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியின் உதவி நமக்கு தேவை. சில வேளைகளில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை அப்படியே இக்னோர் பண்ணி விடுகிறோம். ஏன்? நமக்குள்ள இருக்கிற சில காரியங்கள் இருந்து நாங்கள் மனந்திரும்ப நம்மளுக்கு விருப்பம் இல்லாத தன்மையினால் என்ன செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தை நம்மை சீர்படுத்த வருகிற பொழுது, தேவனுடைய வார்த்தை நம்மை கண்டிக்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தை நமக்கு புத்தி சொல்கிற பொழுது அதை நாங்கள் ஏனோ தானோன்று அலட்சியம் செய்து விடுகிறோம். காரணம் என்ன? நாங்கள் நமக்குள்ள இருக்கிற சில ஸ்பெசிஃபிக் சின்ஸ், சில நம்முடைய சில காரியங்களிலிருந்து மனம் திரும்ப முடியாத சூழ்நிலை நிமித்தம் நாங்கள் அப்படி வார்த்தை என்ன செய்கிறோம்? புறக்கணித்து விடுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் சில வேளையில் சில பிரச்சனைகள் வருகிற பொழுது நாங்கள் வேதத்தை எங்களை வைத்துவிட்டு ஒரு அன்பிபிலிக்கல் சொல்யூஷன்ஸ் எடுத்து விடுகிறோம். வேதத்தின்படி, தேவனின்படி நம்முடைய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை காணாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? வேதத்துக்கு புறம்பாக போய் நின்று நம்முடைய சுய அறிவின்படி, சுய புத்தியின்படி, சுய ஞானத்தின்படி நாங்கள் தீர்வை மேற்கொண்டு விடுகிறோம். அதனால் அதோடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரயோகிக்க முடியாமல் போய்விடுகிறது. பாருங்கள், தேவனுடைய வசனம் நிறைந்த சூழல், தேவ சத்தியம் நிறைந்த சூழல்லாம் இந்த மக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இதை பிரயோகிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் பாருங்கள், நாங்கள் பார்க்கிறோம், யோசேப்பை எடுத்து பாருங்கள். யோசேப்பு எங்கே வாழ்ந்தார்? எகிப்து தேசத்தில், பார்வோனுடைய அரண்மனையில். தானியேல் எங்கே வாழ்ந்தார்? பாபிலோனில், நேபுகாத் நேச்சருடைய அரண்மனையில். நெகேமியா அங்கே வாழ்ந்தார், அந்த ராஜாவுடைய அரண்மனையில். வசனமே இல்லாத சூழ்நிலை, சத்தியமில்லாத சூழ்நிலைகள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தார்கள். தானியேல் 1 அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். 1 தானியேல் 8 வாசிங்க. 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதாவது நேபுகாத் நேச்சர் என்ன செய்கிறார்? எருசலேமை முற்றுகை போட்டுக்கொண்டு அப்படியே போய்விடுகிறார், இஸ்ரேல் மக்களை சிறைப்பிடித்து கொண்டு. அப்பொழுது அங்குள்ள பாருங்கள், இங்கே நாங்கள் பார்க்கிறோம் 3வது வசனத்திலே, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலே தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாக சில வாலிபரையும் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? 4வது வசனத்தில், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாசையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனுக்கு கற்பித்தான். கொண்டு போய் இவங்களோட மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறது. ஏன்? இவர்கள் யூத மக்கள், யூத மரபப்படி வாழ்ந்தவர்கள்,
இஸ்ரவேல் தேவனுடைய கற்பனையை கைக்கொண்டு வாழ்ந்தவர்கள் எல்லாவற்றையும் மறக்க செய்யும்படியாக மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறது. கல்தேருடைய ஃபிலோசபி, அவங்களுடைய தத்துவம், அவங்களுடைய லிட்ரேச்சர் எல்லாவற்றையும் கற்று இவங்களை கம்ப்ளீட்லாம் மாற்றி விடுறது. பேரையே மாற்றியாச்சு. தானியேலையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் எல்லாரையும் கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. இங்கே பாருங்க, பிள்ளைகள் இங்கே வந்து டச்சு, அதாவது ஒரு லாங்குவேஜ் இஸ் வெரி இன்டிஸ்பென்சபிள் டு கம்யூனிகேட். இந்த நாட்டில் வந்து நாங்கள் தொடர்பு கொள்ள மொழி மிக அவசியம். ஃபிலோசபி அவசியம் டு இல்லுஸ்ட்ரேட், ஒரு காரியத்தை தெளிவாக விளங்கப்படுத்த ஃபிலோசபி மிக அவசியம். ஆகவே ராஜ அரண்மனையில் நேச்சர் கொண்டு போய் எல்லா ஞானத்தையும் சாஸ்திரங்களையும் தத்துவங்களையும் எல்லா கல்வியையும் கற்றுக் கொடுத்து இவங்களோட மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணியாச்சு. யூத பாசியம் மற, தேவடைய கற்பனையை மற, எல்லாத்தையும் மற. ஆனால் தானியேல் பாருங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட் வேயில் திங்க் பண்ணணும்னு இந்த நிவாத் நேச்சர் எல்லாத்தையும் மாற்றி விட்டான். ஆனால் தானியேலோ என்றால் என்ன செய்தான் பாருங்க, போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி, ஐ வுட் நாட் டிஃபைல். இந்த பபிலோன் காரியத்தில் இருக்கிற எந்த ஒரு அசுத்தம் என்னை தொடாதபடிக்கு he drove a line to resist. தேவனுடைய வார்த்தை, தேவனுக்கு பயப்படுற பயத்தை வைத்து என்ன செய்து விட்டார், ஒரு நேபுகாத் நேச்சர் என்ன செய்து விட்டார், தானியேலை முழுமையாக மாற்றி விட்டார். ஆனால் தானியேல் ஒரு லைனை கீறிவிட்டார். பாபிலோன் ராஜா, அவனுடைய அரண்மனையில் எந்த காரியமாக இருக்கட்டும், பாபிலோனுடைய எந்த தத்துவமாக இருக்கட்டும், எந்த கல்வியாக இருக்கட்டும், அரண்மனை எந்த காரியமாக இருக்கட்டும், என்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு he drew a line of resistance. பாருங்க, தேவனுடைய கற்பனையையும் தேவனுடைய பிரமாணங்களை விட்டு நான் மாற மாட்டேன் என்று சொல்லி ஒரு லைனை கீறிவிட்டார். அதாவது மாம்சனுடைய இச்சைகளோ, அதாவது கண்களின் இச்சைகளோ, ஜீவனத்தின் பெருமையோ எதுவும் என்னை தாக்காதபடிக்கு நான் தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று பாருங்க, ஒரு உறுதியான தீர்மானம் தனக்குள்ளே தானியேல் பண்ணி கொண்டான். ருத்துமா தன சிலர் மோவாவிய பெண் நகோமியை பார்த்து, நகோமி, நீ போகும் இடமெல்லாம் நான் உனக்கு பின்னால் வருவேன், உன் ஜனம்தான் என் ஜனம், உன் தேவன் தான் என் தேவன், மரணமே அல்லாமல் எதுவும் என்னை விட்டு பிரிக்கக்கூடாது என்று ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானம் எடுத்தார். பவுல் என்ன சொல்கிறார் ரோமர் புத்தகத்திலே, பவுல் மரணமானாலும் ஜீவனானாலும் தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ உயர்வோ தாழ்வோ எதுவாக இருந்தாலும் தேவனுடைய அன்பை நம்மை விட்டு பிரிக்க முடியாத ஒரு லைனை கீறி விடுகிறார். தானியேல் அதைத்தான் செய்தார். வாழ்ந்த சூழ்நிலை எங்கே? பாபிலோன். வசனம் இல்லாத, சத்தியம் இல்லாத சூழ்நிலை. ஆனால் அவருக்குள்ளே இருந்தது தேவனுடைய வசனம். பாபிலோன் ராஜாவே, இதை கற்றுக் கொடுத்தாலும் என்னை எப்படித்தான் நீர் மாற்றினாலும் நான் தேவனுடைய பிரமாணங்களை விட்டு மாற மாட்டேன். உம்முடைய எந்த காரியமும் என்னை தீட்டுப்படுத்த நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று தேவனையும் அவருடைய வார்த்தையும் முன்னுக்கு யார் வைக்கிறார்? தானியேல். பாருங்க. ஆனால் பாருங்க, தானியேலுக்கு ஒரு சோதனை வருகிறது. இங்கே என்ன செய்கிறார் இவர்? நேபுகாத் நேச்சர் ஒரு கனவை காண்கிறார். கனவை கண்டு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இப்போ ராஜா ஒரு கனவு கண்டுட்டார். கனவை கண்டுட்டு என்ன செய்கிறார்? அதாவது அதனுடைய சொற்பனத்தினுடைய தன்னை தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் யோசியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்க சொன்னாங்க. எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஒரு கனவு கண்டே நீங்கள் கனவையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். ராஜா இன்டெலிஜென்ட். இந்த நேபுகாத் நேச்சர் வந்து ஒரு இன்டெலிஜென்டான ஆள். கனவை சொன்ன என்ன செய்வாங்க? 1000 விளக்கம் வரும். இப்போ நீங்கள் எல்லோரும் தீர்க்கதை வைத்துக்கொள்ளுவோம். நாம் சொல்கிறேன், நான் ராத்திரி கனவை கண்டேன் சொல்லுங்கன்னு சொன்னால் இந்த தம்பி ஒரு மாதிரி சொல்லுவார், நீங்கள் ஒரு மாதிரி சொல்லுவீங்க, அப்படி எல்லோரும் 3 சொல்லுவீங்க. இவர் நேபுகாத் நேச்சர் இன்டெலிஜென்ட் ஆள் என்ன செய்தார்? கனவையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். அப்போ தான் நான் நம்புவேன். கல்தையர் சொல்கிறாங்க அவரை பார்த்து, ராஜாவே நீர் கனவை சொல்லுங்க, நாங்கள் அர்த்தத்தை விடுவிக்கிறோம். ராஜா சொன்னால், நான் சொன்னது தான். நீங்கள் கனவையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும்.
அப்படி சொல்லாமல் போவீர்களாக இருந்தால் கொலை செய்யப்படுவீர்கள். ஹிட்லரை போல, ஒரு கேர்னல் கடாபியை போல, ஒரு சதாம் ஹுசைனை போல தான் இந்த நேபுகாத் நேச்சர். கொலையண்டா கொலைதான். மாத்திரமல்ல, உங்களுடைய வீடுகளெல்லாம் எருக்களமாக்கப்படும். அப்போ எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க, பாருங்கள், சொல்கிறாங்க, ராஜாவுடைய இந்த காரியம் மிகவும் அருமையாக இருக்கிறது. மாம்சமாய் இருக்கிறவரோடு வாசம் செய்யாத தேவர்கள் மாத்திரம்தான் கனவையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்ல முடியும். மனுஷரால் கூடாதுன்னு சொல்லி இது எங்களுக்கு அழிவுதான் அவங்க அப்படியே கலங்கி நின்றாங்க. இதை கேட்ட தானியேல், இதை அறிந்த தானியேலும் தூதர்களும் அழிய போகிறாங்க. தானியேல் ராஜாவுக்கு விண்ணப்பம் பண்ணுது, ராஜாவே நீர் எங்களுக்கு தவணை கொடுங்க, அர்த்தத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி. தானியேல் draw a line completely depend on the God, தேவனோடு. தன்னுடைய கல்வியையோ ஞானத்தையோ பெற்ற தத்துவங்களையோ நம்பியிருக்கவில்லை. தானியேல் நம்பியிருந்தது முழுமையாக தேவனை மாத்திரம். மறைபொருள் வெளிப்படுத்துறது யார்? தேவன் மாத்திரம். பாருங்கள் எப்படி ப்ரே பண்ணுறார். 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம். 19 நாங்கள் 23 வரை வாசிக்க கேட்போம். பின்பு ரா காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுவேன் என்றான். பாருங்க, இப்போ தானியேலுக்கு ஒன்லி சொல்யூஷன் இந்த ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன் இல்லை. தானியேலுடைய ஒரே தீர்வு, தானியேல் தேவனை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, அவரை முழுமையாக நம்பி அவர்தான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவர். அவர்தான் எல்லா ஞானம் இருக்குன்று தானியேலுக்கு தெரியும். நம்முடைய உலக ஞானமோ நான் கற்றுக்கொண்ட தத்துவங்களோ இந்த கல்வியுடைய பாஷைகளோ இந்த ராயோட காரியத்துக்கு உதவாது. ஒன்லி சொல்யூஷன் என்ன? தேவனுடைய வார்த்தை. உங்களுக்கு தெரியும், 119ஆம் சங்கீதத்தில் ஒரு ஸ்டென்ஸாவை பிரிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஏல் என்று, பெத் என்று, அப்படியே கிமெல் என்று சொல்லி அப்படி அங்கே 91ஆவது வசனத்தில் பார்த்தால் அங்கே மெம் என்று வருகிறது. அதில் சில அதனுடைய வார்த்தைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு நீரூற்றை போல, அதாவது நீரூற்று கிளர்ந்து நான் வெறும் அந்த சோசங்களுக்கு தெரியாது, அங்கேருந்து வரும் தெரியாது, ஆனால் வெளியில் நீரூற்றை நாங்கள் பார்ப்போம். அதே போலத்தான் தேவனுடைய ஞானம். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழுகிற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? தேவனுடைய ஞானம் கிடைக்கும். தேவன் தம்முடைய ஞானத்தினூடாக தம்முடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். இதை அறிந்த இந்த தானியேல் முழுமையாக தேவனையை சார்ந்து, ஆண்டவரே, எங்களுடைய ஞானம் அல்ல, எங்களுடைய அறிவல்ல, எங்களுடைய புத்தி அல்ல, எங்களுடைய ஊகங்கள் அல்ல, ஓன்லி யூ, நீங்க வெளிப்படுத்துவீங்க என்று போய் முழங்கால் படியிட்டு தேவனுடைய வார்த்தையை நம்பி அவரை நம்பி செபித்த பொழுது அன்று இரவு தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. தானியேலும் அங்குள்ள ஏனைய ஞானிகளும் அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். He drew a line of depend. முதலாவது என்ன கொட்டக்கிறினார்? வசனம் இல்லத்தான், கையில் வேதம் இல்லத்தான், சத்தியம் நிறைந்த சூழ்நிலை இல்லத்தான், தனியே வாழ்ந்த பாபலோன் மரன் மேல் வாழ்ந்த தனியொரு மனிதன்தான். முதலாவது கூறினார் என்ன? லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். உலகத்துடைய எந்த காரியமும் என்னை அணுகாதபடி தேவனுடைய பிரமாணங்கள் கற்பனைகள் என்னை காத்துக்கொள்ள ஒரு கோட்டை கூறினார். 2வது கோட்டை கூறுகிறார் என்ன? நான் யாரை முழுமையாய் சார்ந்து வாழ்வேன்? உலகத்தை ஞானத்தை அல்ல, உலக அறிவை அல்ல, உலக தத்துவங்களை அல்ல, தேவனுடைய ஞானத்தை. அவர்தான் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். அவர்தான் எங்களுக்கு ஞானம், எல்லாம் அவர்தான். பாருங்கள், இதிலிருந்து
தானியேலும் எல்லா ஞானிகளும் அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழல் வருகிற பொழுது நாங்கள் தேவனை சார்ந்து வாழவும். நம்முடைய சுய அறிவோ சுய ஞானமோ ஒன்றுமல்ல. பாருங்கள், இப்போ தானே இந்த மேதுவாத் நேச்சருக்கு 120 தேசங்களில் 120 கவர்னர்ஸ் நியமிக்கிறார்கள். அந்த 120 பேரையும் கவர்ன் பண்ண மேலே 3 பேரை வைக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தானியே. இப்போ 120 தேசங்கள் இருக்குது. 120 தேசங்களுக்கு 120 கவர்னர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 120 கவர்னர்ஸை கவனிக்கிறதுக்கு 3 கமிஷனர்ஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க மேலே. அது தானியல் ஒருவாள். இந்த 122 பேரையும் விசாரிக்க மேலே தானியல். எப்படி எகிப்தில் யோசேப் இருந்தாரோ அதே போல் பாபிலோன் ராஜ்யத்தில் இவர் தானியல் இருக்கிறார், மேலே டாப் ரேங்கில் இருக்கிறார். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து தானியல் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிப்போம் என்று சொல்லி பார்க்குறாங்க. அவன் பாருங்கள், நாங்கள் பார்க்குறோம் 6வது வசனத்தில் அதிகாரத்தில் பார்க்குறோம். வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. பாருங்க, தேவனுக்கு முன்பாகவும் இந்த ராஜாவுக்கு முன்பாகவும் அந்த மனுஷர்களுக்கு முன்பாகவும் தான் எப்படிப்பட்டவனாக இருந்தானாம்? உண்மையுள்ளவனாக இருந்தான். ஹி இஸ் ட்ரூத்ஃபுல். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான் மேல் வருகிற பொழுது நாத்தான் என்ன சொல்லுகிறார்? இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அங்கே அநேக மதத்தில் இருந்தாங்க, நியாயாதிபதிகள் இருந்தாங்க, சாஸ்திரம் எல்லாரும் இருந்தாங்க, பரிசேயர் எல்லாரும் இருந்தாங்க. ஒருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை, ஒரு நாத்தான் வேலை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி. தானியேல் தேவனுக்கும் ராஜாவுக்கும் மற்றது மக்களுக்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். பாருங்கள், நாங்கள் அதான் விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக, மக்களுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக. யாரும் எங்களை தானியேலை அதில் குற்றப்படுத்த முடியல. ஆனால் தேவனுடைய காரியத்திலே குற்றப்படுத்துவோம் என்று சொல்லி இவங்க ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. மேதிய பெர்ஷிய பிரமாணங்களின்படி நாங்கள் செய்வோம். இந்த மாதம் ஒரு மாதம் ராஜாவை தவிர ஒன்றையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமாக ஆலோசனை செய்து ராஜாவை கொண்டு கையெழுத்து போட்டு எல்லாம் செய்தாச்சு. இது தானியேலுக்கு தெரியும். எல்லாம் சரி. யாராவது தங்களுடைய தெய்வங்களை வழிபட்டால் சிங்கத்தின் கோயிலை கொண்டு இவர்களை போட வேண்டும். தானியேல் ஒரு லைனுக்கு இருக்கிறார். என்ன? நான் தேவன் மீது தான் என்னதான் வரட்டும், யாரையும் வணங்க மாட்டேன். வசனம் தெரியும் அவருக்கு, உன் கர்த்தரை பணிந்து கொண்டு உன் தேவனாகிய அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. இந்த ராஜாவுடைய ராட்சியம் நாளைக்கு அழிந்து போய்விடும். தேவனுடைய ராட்சியமோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அவருடைய வார்த்தை வானம் பூமி அழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை அழியாதது. இது தானியேலுக்கு தெரியும், வசனம் தெரியும். அதனால் நான் இந்த ராஜாவை வணங்க மாட்டேன். பாருங்க, அதனால் 10 வாசிங்கோ. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, he drove a line of confidence. இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற பொழுது நான் தேவனை முழுமையாக நம்பியிருப்பேன். இந்த ராட்சியம் மாத்திரம்தான் அழியாதது. இந்த பூமி எல்லாம் அழிந்து போய்விடும். நாங்கள் பார்க்குற இந்த வானம் எல்லாம் அக்கினிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அழிந்து போய்விடும். அழியாத ஒன்று தேவனுடைய ராட்சியம், தேவனுடைய வார்த்தை ஒன்று தான் அழியாது. நேச்சுடைய ராட்சியம் அழிந்து போய்விடும். அதனால் நான் ராஜாவை வணங்க மாட்டேன் என்று சொல்லி தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்து தான் என்ன செய்தான்? தானியேலோ வென்றால் தான் வளமையாய் செய்து வந்தபடி போய் காலை மாலை மதியம் பின்னேறமெல்லாம் தேவனுக்கு முன்பாக என்ன செய்தார்? தன்னை அர்ப்பணித்தார் ஒழிய ராஜாவுக்கு முன்பாக அர்ப்பணிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை வைத்தார் நம்முடைய வாழ்க்கையில். எங்கே வாழ்ந்தார்? பாபிலோனில்
வசனம் இல்லாத சூழ்நிலையில், வேதம் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு மனிதன். அதனால் ராஜா வந்து பார்க்குறார். ராஜபாரதி உங்களுக்கு தெரியும், பின்னுக்கு வாசித்து பார்த்தால் அந்த தானியேலை தேவன் சிங்கத்தின் கவிதை தூக்கி எடுத்தாரா இல்லையா? எடுத்தார். பாருங்க. ஆகவே யோசேப்பாக இருக்கட்டும், இந்த தானியேலாக இருக்கட்டும், நேபுகாத் நேச்சாராக இருக்கட்டும், இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ராஜாக்கள் கொண்டு போய் சிறைப்பிடித்தார்கள். இவர்களை அவர்களால் சிறைப்பிடிக்க முடியாமல் போய்விட்டது. பார்வோன் யோசேப்பை நம்பித்தான் வாழ்ந்தார். அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லி யோசேப்பை எகிப்தின் பெரிய அதிபதியாக்கியாச்சு. யோசேப் நீ ஆள், நான் சும்மா இருக்கேன் என்று சொல்லி அந்த பார்வோன் யோசேப்பை நம்பி வாழ்ந்தான். ஏன்? யோசேப்புக்குள் இருந்தது தேவனுடைய விசேஷித்த ஆவி. அவன் தேவனுக்கு பயந்து தேவ கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதன். இங்கே கூட நேபுகாத் நேச்சர் தானியேல் நம்பித்தான் வாழ்கிறார். ஏன்? நெகேமியா அர்தஸ்ரா ராஜா, நெகேமியா சாப்பாடுகளை பானங்களை டேஸ்ட் பண்ணின அப்புறம் தான் ராஜா உண்ண வேண்டும். இப்போ அந்த தேசத்தில் அநேக மக்கள் இருந்தார்கள். ஒருதரையும் ராஜா நம்பவில்லை. யார் நம்பினார்? நெகேமியாவை. ஹீ இஸ் ட்ரூத்ஃபுல். எல்லா மனிதரை பார்க்கிலும் நெகேமியா ராஜாவுக்கும் தேவனுக்கும் உண்மை உள்ளவனாக இருந்தார். ஆகவே நாங்கள் தேவனுக்கு வார்த்தையின்படி தேவனுக்கு முன்பாக மக்களுக்கு முன்பாக உண்மையுள்ள மக்களாக தேவ வார்த்தையின்படி வாழுகிற மக்களாய் வாழ வேண்டும் என்றான் இவர்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிறார்கள். வசனம் நிறைந்த சூழலில் வாழ்வது அல்ல முக்கியம், தேவனுடைய வார்த்தையின்படி எப்படி வாழுகிறோம் என்பதுதான் முக்கியம். பாருங்கள், ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திரபாகத்தை ஏன் இழக்க வேண்டி ஏற்பட்டது? ஏன்? அந்த கூலின் மேல் ஆசை வைத்ததினால அதை பெரிதாக தேவ ராட்சியத்தை பெரிதாக எண்ணவில்லை, தேவனுடைய வசனத்தை வார்த்தையை பெரிதாக அவர் எண்ணவில்லை. சவுல் தன்னுடைய ராட்சியத்தை ஏன் இழக்க வேண்டி ஏற்பட்டது? தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்செக்யூரிட்டி. தேவன் சொன்னார் காத்திரு என்று தான் சொன்னார். வெயிட், தேவனுடைய வார்த்தை வெயிட். ஆனால் சவுலால் காத்திருக்க முடியவில்லை. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த இன்செக்யூரிட்டி ராட்சியத்தை இழக்க செய்து விட்டது. ஏன் சிம்சோன் விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை? ஏன் தாவீது விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை? பாருங்கள், இப்படியாக சில வேளை நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்குள்ள சொல்லும். அதான் நம்முடைய அதாவது இமோஷனல் பேரியர்ஸ். தேவனுடைய வார்த்தையை நம்பக்கூடாதபடி, தேவவசனத்தின்படி வாழ முடியாதபடி நமக்கு சில பேரியர்ஸ் இருக்கிறது, தடைகள் இருக்கிறது. இமோஷனல் நமக்கு அனுபவம் இருக்கிறது. நாங்கள் அப்படியே அதை தேவனுடைய வார்த்தையை இக்னோர் பண்ணி வாழ்ந்து விடுவோம். பாருங்கள், இவளுக்கு ஏற்பட்ட இன்டெலெக்சுவல் பேரியர். இதில் என்ன பிரயோஜனம்? ஏன் வேறு வேதத்தின் வார்த்தையை நாங்கள் வாசிக்க வேண்டும், கற்கொண்டவே நடக்க வேண்டும். வேதத்தை வாசித்து தான் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வேல்யூ என்ன, ஏன் தேவன் மனிதனுடைய பாவம் என்ன, நாங்கள் ஏன் கடவுள் நமக்கு தேவை, தேவனுடைய திட்டம் என்பதை கண்டுகொள்ள தேவனுடைய வார்த்தையோட தான் கண்டுகொள்ள முடியும். அவன் நாங்கள் எதை இக்கும் பண்ணி விடுறோம். பாருங்கள், அதனால தான் சில வேளை நாங்கள் லாஸ்ட். பிசாசு நம்முடைய சிந்தைகளை ஆண்டு நம்மை குருடாக்கி விடுறதுனால நாங்கள் லொஸ்டாய் போய்விட அல்லது டெட்டாய் போய் விடுகிறோம். அல்லது திசா நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி விடுகிறது, அல்லது நம்ம கேப்சர் பண்ணி சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. ஆனால் இவர்கள் தேவனுடைய வார்த்தை. அதனால் ஆண்டவர் எரேமியா புத்தகத்தில் சொல்கிறார். பாருங்கள், எரேமியா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 22 வாசிப்போமா? 23. நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோடே பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அழைச்சி கொண்டு வாரார். அப்போ சொல்லுகிறார், அதாவது சர்வாங்க தகன பலி எப்படி இருக்க வேண்டும், குற்ற நிவாரண பலி எப்படி இருக்க வேண்டும், பாவ நிவாரணம் இருக்கணும்னு சொல்லி எல்லா பலிகளையும், சமாதான பலி எப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லா பலிகளையும் சொல்லி கொடுக்குறார். இங்கே சொல்கிறார் பாருங்க, நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோடு பேசினதையும் கட்டளையிட்டதை பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள்.
அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள். பாருங்கள், எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் எதை விரும்புகிறார்? தன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராப்போஜனம் மறந்துற பொழுது அந்த ராத்திரியில் என்ன செய்கிறார்? சிலருடைய கால்களை கழுவுகிறார். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் பாதங்களை கழுவினது உண்டானால் நீங்களும் போய் சொல்லுங்கள், நீங்களும் இதன்படி செய்யுங்கள். கர்த்தர் வருமளவும் இதை செய்யுங்கள், நினைவு கூறுங்கள். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய சீஷன் யார் என்பதை எப்படி கண்டுகொள்வது? அமெரிக்கா ஒரு கையில் பைபிள், ஒரு கையில் ஆயுதம். அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு. ஒரு கையில் தேவனை விசுவசிக்குது, ஒரு கையில் ஆயுதம் வைக்குது. அப்போ வேதத்தை ஏந்துகிற ஒரு மனிதன் யுத்தத்துக்கு போகலாமா? வேதம் சொல்லுகிறதா? வேதத்தை ஏந்துகிற ஒருவர் யுத்தத்துக்கு போகலாம்? வேத வார்த்தை நடக்கிற ஒரு தேசம் யுத்தத்துக்கு போகலாம்? போகலாம். ஐரோப்பிய தேசம் கிறிஸ்தவ விசுவாசிகளை வைத்துக்கொள்வோம், ஆனால் யுத்தத்துக்கு மக்களை அனுப்புகிறது. சேம் பிரின்சிபல் இன் அவர் லைஃப். ஒரு கையில் வேதம், மறுகையில் வாக்குவாதங்கள், பொறாமைகள், சண்டைகள், யுத்தங்கள், கோபங்கள், கசப்புகள். ஒரு கையில் வேதம், மறுகையில் ஆயுதம். தேவன் இதையா சொல்லியிருக்கிறார்? இதான சீசர்கள்? இதா தேவனுடைய வழி? ஆண்டவரும் போதகருமாகிய நானே இதை செய்தது உண்டானால் நீங்களும் இதைப்படி செய்யுங்கள் நான் சொல்லுகிறார். வார்த்தை நடக்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாண்டு பாருங்கள். மத்திய நாங்கள் திரும்பி வருவோம். பாருங்கள், லூக்கா 11ஆம் அதிகாரம் 28 இப்படியாய் சொல்லுகிறார் ஆண்டவர். லூக்கா 11:28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களுக்கே அது பாக்கியவான்கள் என்றான். பாருங்க, அதற்கு அவர், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். இவருடைய எல்லாவற்றையும் பார்த்து சொல்கிறார்கள். அதாவது ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவர் என்று சொல்ல, அதுக்கான சொல்லுகிறார், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். இப்போ உங்களுக்கு நமக்கு விளங்கும்னு நினைக்கிற மத்திய 7ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திரும்புவோம். மத்திய 7ஆம் அதிகாரம் மத்திய 7:22-23 வாசிப்போமா? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமீன். பாருங்க, வாட்ஸ் ராங் வித் தேம்? இவர்கள் தேவனுடைய நாமத்தை எல்லாம் செய்தார்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையில் காத்துக்கொள்ள தவறிவிட்டார்கள். அதாண்ட சொல்லுகிறார் கீழே, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். கேயாசி வசனம் இந்த சூழலில் தான் வாழ்ந்தார். அனனியா சப்பிரால் தேவவசனம் நிறைந்த சூழலில் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பிரயோகிக்க தவறிவிட்டார்கள். ஆனால் யோசேப்பை பாருங்க, தானியேலை பாருங்க, நெகேமியாவை பாருங்க, வசனம் இல்லாத ஒரு அந்நிய சூழலாம் வாழ்ந்தார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு வாழ அவர்கள் முன்னின்றார்கள். தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்கள் எஜமானுக்கு உண்மையிட்டவர்களாய் போய்விட்டார்கள். பாருங்கள், அதனால தான் கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையை செய்கிறார், ரிஜெக்ட் பண்ணி விடுகிறார். ஆகவே எவ்ரி டே வாஷ் யுவர் மைண்ட்ஸ் வித் த வேர்ட் ஆஃப் காட். ஒவ்வொரு நாளும்
நம்முடைய சிந்தையை தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் கழுவ வேண்டும். எவ்ரி டே வாஷ் அவர் ஹார்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயங்களை நாங்கள் கழுவ வேண்டும். எவ்ரி டே வாஷ் அவர் லைஃப்ஸ் வித் த வேர்ட் ஆஃப் காட். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையை கழுவ வேண்டும். எவ்ரி டே வாஷ் அவர் ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன்ஸ் வித் த வேர்ட் ஆஃப் காட். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவனுடைய வார்த்தையினால் நாங்களை கழுவ வேண்டும். வாழ்க்கையில் தேவனையும் தேவனுடைய வார்த்தையை முன்வைத்து வாழும் பொழுது அவருடைய வருகையில் நாங்கள் துணிந்து படித்த பாடலை போல ஆசையோடு அவருக்கு பின்னால் போக முடியும். விசுவசிக்கிறீங்களா? ஆமேன். ஆகவே எழுந்து நின்று இந்த வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து மிகுதியான காரியங்கள் கூட நாங்கள் கடந்து செல்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் வந்து மிகுதியான காரியங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய வார்த்தை நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த வார்த்தைகளை கேட்டு அநேக வார்த்தைகள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் நாம் கேட்ட வார்த்தை, இந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கை கட்டப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த லைஃப் மூலமாய் கேட்ட பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொன்ன கர்த்தாவே, அப்பா, இந்த நாளிலும் நீங்கள் தீர்க்க தரிசனமாய் உம்முடைய வார்த்தையிலிருந்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ, இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உம்முடைய பலத்த கிருபையை தந்து எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் அநேக வார்த்தைகள் இருக்கலாம், அநேக வார்த்தைகளை நாங்கள் கேட்குறோம் கர்த்தாவே. ஆனால் நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்க்கையை கட்டி முடிக்க, நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொன்ன பரிசுத்த பவுலை போல எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ, இந்த வார்த்தையின்படி எங்களுடைய குடும்பங்களை கட்ட, இந்த வார்த்தையின்படி நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாம் ஒளிந்து போகும், ஆனால் உம்முடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே நிலைத்து நிற்கும். அந்த வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமீன், ஆமீன். ஒரு பாடலை பாடி நாம் காணிக்க நேரத்துக்குள்ளாய் போகலாம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கொடுத்த மகனையும் குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமீன். உட்கார்ந்து கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது விசேஷித்த ஜெபம் ஏதாவது இருக்குதா? இப்போ பிள்ளைகளை நாம் கூப்பிடுவோம். பிள்ளைகள் வாங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சியர் சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்த பட்டினியாயிருக்கும் கெத்தகு தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தரை துணிந்தால் அவர் நல்லவர், அவர் தேவை இன்னும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசுயா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசுயா. நாங்கள் திசையன் பாடைகள் சண்டிக்கின்ற வேலைகள், நன்மையான தீமையன் அறியாத கோலங்கள். நாங்கள் திசையன் பாடைகள் சண்டிக்கின்ற வேலைகள், நன்மையான தீமையன் அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் புகழாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதிய பாதைகள் புகழாவாய். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசுயா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசுயா. துன்ப துயர நிகழ்வுகள், எங்களின் ஆட்சி காலங்கள், தத்து தடமாடி வீழ தகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், எங்களின் ஆட்சி காலங்கள், தத்து தடமாடி வீழ தகுமான சூழல்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசுயா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசுயா. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தையை கிரியை செய்யவும், இந்த வார்த்தையின்படி இந்த வாழ்க்கையை கட்டவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, பாடிய பாடலை போல உங்களுடைய வாழ்க்கையில் நீரே வழியாய் சத்தியமாய் ஜீவனாய் இருந்து வழிநடத்தும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென். God bless you. ஓகே,
காணிக்கை நேரம். நான் காணிக்கையை போடுகிற பொழுது சௌர கணேந்திரன் ஒரு பாடலை பாடுவாராக. மைக்கை ஆன் பண்ணுங்க. யா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், இயேசு ஜெபமே ஜெயம். அபயம் அபயம் என்று அலைந்திடும் மாந்தருக்கு, அபயம் அபயம் என்று அலைந்திடும் மாந்தருக்கு ஆனந்த வாழ்வளிக்கும் ஆண்டவர் இயேசுவின் ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். நீரே மதிநீரே கதிநீரே மதிநீரே கண்ணீரை துடைப்பவரே, எந்நாளும் உலகில் இணையில்லா இன்பம் பெற, எந்நாளில் உலகில் இணையில்லா இன்பம் பெற ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். முழு உள்ளத்தோடு வந்து திருநாமம் போற்றி துதிகீதம் பாடிடும் தூயவர் வாழ்வினிலே, முழு உள்ளத்தோடு வந்து திருநாமம் போற்றி துதிகீதம் பாடிடும் தூயவர் வாழ்வினிலே, தன்னை போல பிறர் மேலே, தன்னை போல பிறர் மேலே அன்பு கூர்ந்து வாழ்ந்தென்கும் தரணியில் தாழ்வின்று தலை தோங்கி சிறந்திடவே, தரணியில் தாழ்வின்று தலை தோங்கி சிறந்திடவே ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், இயேசு ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், இயேசு ஜெபமே ஜெயம். ஆமென். ஓகே, நாங்கள் ஒரு விசேஷித்த ஜெபம் அசன் சபை ஐக்கியத்திலிருந்து பிரதர் அப்பன் குடும்பத்தில் அப்பனுக்கு பர்த்டே இருக்குது, பிறந்தநாள் 28 அக்டோபர். 27 அக்டோபர் ஆசாடியா ஃபாதர், ஆசாடியா அப்பாவுடைய பிறந்தநாள் நித்யானந்தன். ஓகே, இவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எழுந்து நின்று நாம் தேவ சமூகத்திலே. ஆண்டவரே, இப்பொழுதும் சௌரர் அப்பனுக்காகவும் சௌர் நித்யானந்தனுக்காகவும் அவருடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வருஷங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர் ஆண்டவரே, இந்த புதிய ஒரு வருஷத்தை நீங்கள் இவர்களுக்கு கொடுக்குற உங்களுடைய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியிலே ஆண்டவரே நீர் பிறப்பித்தீரோ, அந்த நோக்கம் இவருடைய வாழ்க்கையில் நிறைவேற, இந்த வருஷத்திலும் உங்களுடைய கனிகள் விளங்க, உங்களுடைய சித்தம் நிறைவேற ஆண்டவரே கர்த்தாவே, இவர்களை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, கடந்த வருஷங்களிலே நீங்கள் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்களை கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் சுமந்த தாய் தகப்பனை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உடன்பிறப்புகளை நினைவு கூர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ சமாதானம் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் கிருபையாய் இந்த புதிய வருஷத்திலும் உங்களுடைய புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்பி வழி நடத்துவீராக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய வருஷத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இந்த ஆராதனை நாங்கள் நிறைவுக்குள்ளாய் வரப்போகிறோம். உங்களுக்கு யாராவது விசேஷித்த ஜெபம் ஏதாவது வியாதிகளுக்காக இருந்தால் நீங்கள் வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணலாம். ஓகே, எல்லாரும் ஆரோக்கியமாய் சுகமாய் பலமாய் இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த கேட்ட வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லி, இந்த பாடல் நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையினூடாகவும் எங்களோடு பேசிய எல்லா காரியத்துக்காகவும் உமக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லி,
எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த முழு நாளும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படவும், உம்முடைய வார்த்தையை கேட்கவும், உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் வாழவும், செயல்படவும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசி எங்களை உணர்த்தி வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தில் எங்களை சுற்றிலும் அநேக வார்த்தைகள் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை கட்டி முடிக்க ஆண்டவரே, மலை மேல் கட்டப்பட்ட பட்டணம் போல் ஆண்டவரே, அந்த வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கை இருக்க எங்களுக்கு இன்னுமாய் ஆண்டவருடைய பலத்தை கிருபையை தந்து எங்களை இன்னும் பலி நடத்தும்படியாக உம்முடைய கருத்தில் உமக்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. செய்யப்பட்ட ஒவ்வொரு ஊழியங்களுக்காய், உதவி செய்த ஒத்தாசையாய் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், வேத வசனத்தை கொடுத்த மகனுக்காய், ஆண்டவர் பாடலை ஆராதனை வழி நடத்தின சகோதரிக்காக, சிறுவர் ஊழியங்களை நடத்தின ஆண்டவரை மகளுக்காய், ஆண்டவர் இசைக்கறி வாசித்த பிள்ளைக்காக, ஆண்டவர் இன்னுமாய் மைக் ஆண்டவரே லைஃப் ப்ரோக்ராம் சகல காரியங்கள் உதவியாய் ஒத்தாசையாய் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கூட்டிக் கொண்டு வந்த ஒவ்வொரு பொன்னான ஆத்துமாக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த லைஃப் மூலமாய் கேட்டு பலனடைந்து ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை அதிகமாய் விளங்கட்டும். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, தொடர்ந்தும் இந்த வருகிற வாரம் முழுவதிலும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் எங்களோடும் ஆண்டவர் எங்களுடைய கையின் பிரயாசங்களோடும் கூட இருந்து எங்களை வழிநடத்துவதாக. மீண்டும் உமக்கு சித்தமாக இருந்தால் நாங்கள் முகமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் குழந்தைகளோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபை கொடுத்த ஒவ்வொரு குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அவர் என் அக்கிரமங்களை நீக்கி என் நோய்களை குணமாக்கினார். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வைத்து போலாகிறது. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன். காட் பிளஸ் யூ.